வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடன் சுமை அதிகரிப்பு, அனுர அரசை சாடும் தயாசுரே. சுரேசாலேவின் மடிக்கணினிக்குள் மறைக்கப்படும் முக்கிய ஆதாரங்கள். அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல். மகிந்தவிற்கு ஏற்பட்ட மறதி, அனுர அரசின் அமைச்சருடன் நெருக்கமாக பேசியது என்ன? சிறையில் சித்திரவதைக்குள்ளாகும் சுரேசாலி நிரபராதி, விமர்சனங்களை கொட்டும் சரத் வீரசேகர. மீண்டும் போரை தொடங்க ட்ரம்ப் தயங்க மாட்டார். ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த ஜேடி வான்ஸ். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம், நெதன்யாகுவிற்கு ட்ரம்ப் இடையே மோதல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஒட்டுமொத்த கடன் சுமை 28 டிரில்லியன் ரூபாயிலிருந்து 35 டிரில்லியன் ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதன்படி 28 டிரில்லியன் ரூபாயிலிருந்து 7 டிரில்லியன் ரூபாயினால் அதிகரித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதும் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: கடந்த 76 வருட கால பகுதியில் நாட்டின் ஒட்டுமொத்த கடன் சுமையை 28 டிரில்லியன் ரூபாவாகத்தான் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய குறுகிய காலப்பகுதிக்குள் அது மேலும் 7 டிரில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இது குறித்து நான் நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பியிருந்தேன். கடன் வாங்கி அரசாங்கம் நடத்த தேவையில்லை என்றும் கூறியவர்கள் இன்று எங்களை விடவும் அதிகமாக கடன் பெற்று வருகின்றனர். அரசாங்க தரப்பினர் அன்று 1 டிரில்லியன் என்று குறிப்பிட்டு வந்த தொகையானது தற்போது 500 மில்லியனாக குறைவடைந்துள்ளது. நாட்டின் உண்மையான பொருளாதார நிலைமை என்ன என்பதை மக்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாட்டின் மக்களே உணர்ந்து கொள்ளும் காலம் தூரத்தில் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய முன்னாள் அரசு புலனாய்வு சேவையினுடைய பிரதானியான சுரேசாலே தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்தி விசாரணைக்கு உதவுவதே அவர் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்று அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரு முன்னாள் புலனாய்வு அதிகாரி மற்றும் இராணுவ அதிகாரி என்ற முறையில் தனக்கு தெரிந்த தகவல்களை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சுரேசாலே தனக்கு தெரிந்தவற்றை வெளியிட்டு பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் குற்றப்புலனாய்வாளரை இடமாற்றம் செய்ய சிரமப்படவில்லை என்றும் மடிக்கணினி அல்லது கைபேசியில் உள்ள தகவல்களை உடனடியாக வழங்குமாறும் குறிப்பிட்டார். மேலும் தடுப்பு காவலில் உள்ள சுரேசாலேவின் நிலைமை மற்றும் அவர் வைக்கப்பட்டுள்ள சூழல் குறித்து அமைச்சர் விளக்கமளித்தார். சுரேசாலேவிற்காக எந்தவொரு சிறப்பு சிறையோ அல்லது சிறப்பு வசதிகளோ வழங்கப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட அதே பொதுவான நடைமுறையை அவருக்காக செயல்படுத்தப்படுகிறது. இருப்பினும் சுரேசாலேவிற்கு தேவையான மருத்துவ மற்றும் மனிதாபிமான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தியுள்ளார். சுரேசாலே தனக்கு தேவை என்று கூறியவுடனே தாமதமின்றி அவருக்கு சில மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டனர். உறவினர்களால் உணவு வழங்கப்படுகிறது. அவர் கேட்கும் அனைத்தும் அவருக்கு வழங்கப்படுகின்றன. அவருக்காக ஒரு சிறப்பு அறை அமைக்கப்படவில்லை. அவர் முந்தைய கைதிகளைப் போலவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் முந்தைய கைதிகள் முறைப்பாடு அளித்ததாக எந்த தகவலும் இல்லை. சாலேவுக்காக நாங்கள் தனி சிறை அறையை உருவாக்கவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின்படியே அவர் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார். சமகால அரசாங்கங்களின் பிரதி அமைச்சருடன் மேற்கொண்ட உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களை மறந்திருப்பதாக முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி சட்டத்தனி உபுல் குமார பிரம்பவின் மகனின் இறுதி கிரிகைகளின் போது மஹிந்த உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அருகே சென்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நெருக்கமாக கலந்துரையாடினார். இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அரசியல் மட்டத்தில் பேசும் பொருளாக மாறியது. இவ்வாறான நிலையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் அந்த காட்சியை தான் பார்த்ததாகவும் என்ன விடயங்களை தெரிவித்தார் என ஞாபகம் இல்லை என மஹிந்த தெரிவித்தார். இதேவேளை இது குறித்து பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலவிடம் வினவிய போது சமூக வலைதளங்கள் இதனை ஒரு பெரிய விடயமாக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவிடம் உயிரிழந்த இளைஞனுடைய
திடீர் மரணத்திற்கான காரணத்தை கூறியதாகவும் அதனை தவிர்த்து வேறெந்த அரசியல் விடயங்களையும் பேசவில்லை என குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத வலையமைப்பை முற்றாக அழித்து தேசிய பாதுகாப்பிற்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய தேசிய சொத்தான சுரேசாலே எந்தவிதமான நீதிமன்ற உத்தரவுகள் இன்றி கைது செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு வருவதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சரான சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய அளவில் 7 ஆணைக்குழுக்களும் சர்வதேச ரீதியாக அமெரிக்காவின் FBI உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற புலனாய்வு அமைப்புகளும் 4 பிரத்யேக விசாரணைகளை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துள்ளது. முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேசாலே கைது செய்யப்பட்டிருந்தார். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட விதம் கொடூரமானது. எந்தவிதமான நீதிமன்ற உத்தரவோ சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்டு அநாகரிகமாக நடத்தப்படும் சுரேசாலையிடம் அண்மையில் பெறப்பட்ட சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் இந்த தொடர் சித்திரவதைகள் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்ளும் கடுமையான மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கொடூர சம்பவங்கள் நடந்து தற்போது 7 வருடங்கள் ஆகின்ற போதிலும் தாக்குதல் நடத்தியவர்கள், அதற்கு உதவியவர்கள் என அனைவரும் அடையாளம் காணப்பட்ட 24 பேருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சட்டமா அதிபரினால் 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் FBI அமைப்பு 2 வருடங்களாக விசாரணை நடத்தி இது ISIS சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் நேரடி தாக்குதல் என்றும் இதில் எந்தவிதமான உள்நாட்டு அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் சான்றுகளுடன் உறுதிப்படுத்தியதாக கூறியுள்ளது. இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தியது சக்ரான் என்பது நாம் அறிந்ததே. இதற்காக வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமின் தொழிற்சாலையாகும் என்பதுடன் அவரின் 2 மகன்களே இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தினர். சக்ரானின் இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்கி வருவதாகவும் 2-3 வருடங்களுக்கு முன்பே நாட்டின் அரசு புலனாய்வு பிரிவினர் மிக தெளிவாக எச்சரித்திருந்தமையுடன் சக்ரானை கைது செய்ய 2 பிடியான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் முற்றிலும் பொய்யானது என ஜனாதிபதி ஆணைக்குழுவை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில் அப்படியான ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே சாலே பழிவாங்கப்படுகின்றார். இதன் மூலம் தற்போதைய அரசும் CIDயும் இணைந்த உண்மையான இஸ்லாமிய தீவிரவாதத்தை முற்றாக மூடி மறைக்க முற்படுகின்றனர். மக்கள் மற்றும் ஏனைய புலனாய்வு பிரிவினரின் கவனம் வேறு பக்கம் திருப்பப்பட்ட பின்னர் மீண்டும் இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்கி நாட்டின் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கும் இந்த CIDயும் அரசும் இதற்கு உடந்தையாக இருக்கும் கத்தோலிக்க பாதிரிமார்களுமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். புலி பயங்கரவாதிகளின் வலையமைப்பை அளித்த சுரேசாலேவை கைது செய்து இந்த துயரத்திற்கு உள்ளாக்குகின்றமை குறித்து வேறு யாருமல்ல புலி பயங்கரவாதிகளே தற்போது மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களை திருப்திப்படுத்தவே இந்த அரசு இதனை செய்கிறது என சரத் வீரசேகர தெரிவித்தார். ஈரானின் எதிர்காலம் குறித்து அனைத்து முடிவுகளும் அமெரிக்காவின் கைகளில் தான் என்றும் அமெரிக்கா செய்து கொள்ளவிருக்கும் ஒப்பந்தத்தை ஈரான் மீறினால் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரான் மீது போரை தொடங்குவார் என்று JD வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு உடன்பாட்டை அமெரிக்காவும் ஈரானும் எட்டியுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவும் அதன் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளும் ஈரான் மீது ஆழ்ந்த சந்தேகத்துடன் இருப்பதாக திங்கட்கிழமை இரவு JD வான்ஸ் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஈரான் தாங்கள் வாக்குறுதி அளித்ததை செய்யாவிட்டால் ட்ரம்ப் மீண்டும் தாக்குதலை தொடங்குவார் என்றும் JD வான்ஸ் இறுதி எச்சரிக்கை விடுத்தார். ஈரான் அளித்த வாக்குறுதிகளை மதிக்கவில்லை என்றால் போரை தொடங்க ட்ரம்ப் தயங்க மாட்டார் என வான்ஸ் குறிப்பிட்டார். மேலும் ஈரானியர்கள் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த ஒப்பந்தம் அமைய உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது. நெதன்யாகு ஈரானை வீழ்த்தும் நோக்கில் ட்ரம்புடன் இணைந்து போரில் ஈடுபட்டார். ஆனால் அமெரிக்கா தற்போது போரிலிருந்து விலகி ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதனால் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறிப்பாக லெபனானின் ஹிஸ்புல்லா மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேல் அதிகாரிகள் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிக மோசமானது என கூறியுள்ளனர். ட்ரம்ப் நெதன்யாகுவை திட்டி தீர்த்து பெய்ரூட்டின் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என எச்சரித்ததாக தகவல் தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் ஒப்பந்தத்தால் கட்டுப்படுத்தப்பட மாட்டோம், எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்போம் என்று அறிவித்துள்ளது.
நெதன்யாகு இஸ்ரேலின் பாதுகாப்பு நலன்களை நான் காப்பாற்றுவேன் என கூறியிருக்கின்றார். கையெழுத்தான பின் முழுமையாக திறக்கப்பட்ட எப்போதும் போல கட்டணமில்லா கப்பல் போக்குவரத்து தொடரும் என கூறப்படுகின்றது. ஆனால் ஈரான் அணு திட்டம், ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்கள் ஆதரவு போன்ற முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் ட்ரம்ப் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இஸ்ரேல் மக்களிடம் குறைவடைந்துள்ளதாக சமீபத்திய கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.